Hi, hello, வணக்கம். நான் உங்கள் ஹிமான்ஷு பிரதீப் 5K Carcareல இருந்து. பல கோடி மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த நம்ம தல தோனி ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம 5K Carcare ஒஃபிஷியல் பேஜஸ்ல ஒரு கான்டெஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா தல தோனி கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆன விஷயங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். டாப் 50 பெஸ்ட் கமெண்ட்ஸுக்கு நம்ம 5K Carcare வழங்கும் அற்புதமான பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. எங்களோட ஒஃபிஷியல் FB பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம். ஸோ நீங்கள் வந்துட்டு 10th 12th ITI டிப்ளமோ முடிச்சவரா? தமிழகம் முழுவதும் உங்களுக்கு வந்து உடனடி வேலை வாய்ப்பு வந்து உங்கள் 5K Carcareல் உடனடியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு தங்கும் வசதி உணவோடு வந்துட்டு 5K Carல வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ் மேனேஜர்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போன்ற வேலை வாய்ப்புகளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு சம்மந்தமாக தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஸோ இந்த வேலை வாய்ப்பு மூலமாக நீங்கள் எல்லாருமே பயன்பெறணும். நன்றி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். 5K நெட்வொர்க்கு கார்கேர் கொடிஷா பிரான்ச்சிலேருந்து பேசுகிறேன். ஸோ சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கோனா எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்கன்னா முதல் வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன்லேயும் முதலாக பார்த்து அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த வண்டியை வந்து அற்புதமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பார் பற்றியே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வண்டியில் அப்படிங்கிறத பற்றி கேட்போம். வணக்கம் சார். ஸோ நார்மல் வண்டிக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் வண்டிக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சார்? நார்மல் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது சார்ஜ் வந்துட்டு 39 kW பேட்ரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ரேஞ்சுன்னு இருக்கும். ஸோ இவ்வளோ ரேஞ்சுக்கு தான் போகும் காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 39 kW பேட்ரி இருக்குன்னா ஸோ இப்போ வந்து 360 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு தான் தரும். மேக்ஸ் ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் போகும். நீங்கள் வந்து ஹைவேஸில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், சிட்டி டவுனுக்குள்ளே போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற சார்ஜ் மாதிரி 8 hours போட்டு விட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் அதுவே ஆகிக்கும். அண்ட் 8 hours போட்டால் எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகும் சார் அப்ராக்சிமேட்டாக? ஃபுல் ரேஞ்சுக்குமே ஃபுல் 360 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் வந்துட்டு ஃபுல்லாகவே சார்ஜ் ஆயிரும். நீங்கள் ஒரு நைட் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் காலையில் இந்த எப்போ போல. இதுக்கான கரண்ட் எலக்ட்ரிக்கல் சார்ஜபிள் ஹை ஆகுமா சார்? இல்லை, அவ்வளோ இல்லை, வராது. ஓகே, சூப்பர். ரொம்ப ஃபீஸிபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே. ஏன்னா நாங்களே ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தோம். வந்து எப்படி இதுக்கு அதுக்கு எப்படி இதுக்கு சூட் ஆகுமா நம்ம இதுக்கு கரண்ட் இது சுச்சுவேஷன். பட் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் கொஞ்சம் இங்கேருந்து ஒரு மற்ற இடத்துக்கு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வரப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பெட்ரோல் செலவு ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்தும். நீங்கள் வந்துட்டு அர்ஜென்ட்டாக எங்கே போகணுன்னாலும் இது எடுத்து அப்படியே போய்க்கலாம். அண்டு நிறையா லைக் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஏசி போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்தாப்பில் சார்ஜ் வந்துட்டு அதுவே சொல்லும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஏசி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ சார்ஜ் வந்து கம்மியாகும், இவ்வளோ தான் போகும் ரேஞ்சு. ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஸ்பீடு உங்கள் இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி. ஓகே சார். இப்போ ஆன்வேல போயிட்டு இருக்கும்போது சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இருக்குங்களா? இங்கே எனக்கு தமிழ்நாட்டில் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கேரளா பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோல் பங்க்லேயே வந்துட்டு ப்ரைவேட் பெட்ரோல் பங்க் இருக்கட்டும் இல்லை அங்கே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன கேபிள் எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன சார்? இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணோன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண அந்த விஷயம் என்ன? லைக் கம்ஃபர்ட், ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு ஒரு 5 people உட்கார அந்த கம்ஃபர்ட் கொடுக்கும். டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சவுண்டே இருக்காது வண்டியில். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வண்டி கண்டிப்பாக இருக்குது சார். ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கியர் ஆப்வியஸாக இது ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் வேறு. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக இப்போது ட்ரான்சிஷன் ஆகும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். லைக் ஃபேமிலி கூட போகிறப்ப கூட சன்ரூஃப் கூட இருக்குது. லைக் அதுதான் எனக்கு அந்த கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கு. அண்ட் வந்துட்டு ரொம்ப ஃபீஸிபிலிட்டி இருக்குது. எனக்கு வந்துட்டு நான் எவ்ரி டைம் நான் வந்துட்டு மற்ற டீசல் கார்லேயே ரிலேபிள் பண்ண தேவையில்லை. நான் அர்ஜென்ட்டாக போகணுன்னா நான் இதிலே போய் எடுத்து போய்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொச்சியிலேருந்தே நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போது ஹுண்டாய் ஷோரூம் இருந்தாமே நம்மளுடைய சர்வீஸ் சென்டரில் இந்த வண்டி எதுக்காக கொடுத்தீங்க, என்ன பர்பஸ் பண்ணாங்க, பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய காரோடைய தன்மை எப்படி இருக்குது சார்?
ஆக்சுவலாக ஸோ 1 வீக் பேக் வந்துட்டு இங்கே சின்னதாக வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு சரி டிங்கரிங் பண்ணி தான் பண்ணுன்னு சொல்ல அப்போது இங்கே கூகுள் பண்ணி தெரிஞ்சப்போ தான் இங்கே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சப்போ வந்த பிறகு தான். ஸோ இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ இதுக்காக நான் ஷோரூஃபை மாற்றவும் தேவையில்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜென்ரல் எப்படி இருக்குது சார் ஆஃப்டர் ஒர்க்குக்கு அப்புறம்? ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டெக்ஸ்டர் பெயிண்டோட டெக்ஸ்டரும் அப்படியே மெயின்டைன் ஆகி தான் இருக்குது. ஒன்றும் ஸ்க்ராட்சான அந்த தெரியல. ஏன்னா அது ஆல்ரெடி ஒயிட் வேறு. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த டேமேஜும் தெரியல. அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டேங்க் சொல்லணும். எதுனா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது உண்மையாக ரொம்ப அற்புதம் தான். ஏன்னா நிறைய வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாடிக்கையாளர்கள் வந்து இந்த வண்டியை அற்புதமாக தான் பார்க்குறாங்க. எதுக்கு வந்துச்சுன்னு அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய கூகுள் ரிவ்யூ பார்த்து அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கொடுத்தீங்க. ஆஃப்டர் ஒர்க்குக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டே இருக்கணும் சார். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும்.